பிஎட் படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் அந்த சப்ஜெக்டில் ஆஃப் பேப்பர் சப்ஜெக்ட்டு. அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 7 கொஸ்டின் கொடுப்பாங்க, 5 கொஸ்டின் எழுதும். ஒரு கொஸ்டின் 7 மார்க்கு, 7 35, 5 மார்க் இன்டர்னல் மார்க், மொத்தம் 50 மார்க் பேப்பரு. சரி, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குங்க பார்க்க போகிறோம். 1 பால் மற்றும் பாலினம் பொருள் தருக, அவற்றிற்கிடையான வேறுபாட்டை எழுதுக. பால் மற்றும் பாலின பொருள் தருக, அவற்றுக்கிடையான வேறுபாடு எழுதுக. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்ததில் குடும்பம் தொடர்பான பணி பொறுப்புகள். அதாவது சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்ததில் குடும்பம் தொடர்பான பணி பொறுப்புகள். இந்த கொஸ்டின் நிறைய மாடலில் கேட்கலாம். அதாவது சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த, அதில் குடும்பம் கேட்கலாம், பள்ளி கேட்கலாம், அதாவது ஒப்பார்குழி கேட்கலாம். அதுமாரி நிறையா தான் இருக்கும். பாலினம் சார்ந்த பணி பொறுப்புகள் நிறையா இருக்கும். அதில் எது வேணாலும் சொல்லி 2 கேட்கலாம், இல்லை ஒன்று கொடுத்து எது சொல்லலாம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. 3 பாலினம் சமத்துவமின்மைக்கான காரணங்கள் யாவை? பாலின சமத்துவமின்மைக்கான காரணங்கள் யாவை? குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பும் குறித்து எழுதுக. குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பும் குறித்து எழுதுக. 5 பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள் பற்றி விவாதி. அதாவது இந்த கொஸ்டின் கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது. அதனால் இந்த வருஷம் இந்த கொஸ்டினை கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமாக இந்த கொஸ்டின் இருக்கிறதால இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதாவது படிச்சிங்க, அல்லது ஒரு டைம் புக் எடுத்து பார்த்துங்க என்னென்ன பற்றி சொல்லிருக்காங்கன்னு. அதாவது பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள் பற்றி விவாதி. 6 பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களில் பாலினம் தொடர்பான சார்பெண்ணங்கள் பற்றி விவாதி. பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களில் பாலினம் தொடர்பான சார்பெண்ணங்கள் பற்றி விவாதி. பாலின சமத்துவமும் மொழி பயன்பாடும் என்பது குறித்து விளக்குக. பாலின சமத்துவமும் மொழி பண்பாடும் என்பது குறித்து விளக்குக. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பிஎட் செகண்ட் இயர் அதாவது இப்போ தற்போது பிஎட் செகண்ட் இயர் படிக்கிறவங்க பிஎட் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்கு பிஎட் ஸ்காலர்ஷிப் இன்கம் இப்போ அப்ளை பண்ணணும். அதனால் உங்களுக்கு கல்லூரியில் எப்போ வேணாலும் கேட்கலாம், அல்லது கேட்டிருக்கலாம், அல்லது கேட்க போகலாம். அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு முன் எச்சரிக்கையாக வருமுன் காப்பதே சிறந்தது போல் வருமுன் காப்பதே சிறந்தது என்கிற மாரி நீங்கள் அதாவது உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற இ-சேவை மையத்தில் அல்லது நெட் சென்டரில் போயிட்டு நீங்கள் வருமான சான்று அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணது அப்புறமேலுக்கு அதில் ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அது யாருக்கிட்ட இருக்குது, யாருக்கிட்ட சைன் வாங்குது, எப்போ அதனால் அப்ரூவ் ஆயிடுச்சு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ அடுத்த வீடியோ அதை பற்றி ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அந்த வீடியோ வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.